ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க. அவங்க 2 பேருமே விறகு வெட்டிகள். விறகு வெட்டி தங்களுடைய குடும்பங்களை பார்த்தாங்க. அண்ணன் வந்து ரொம்ப பெரிய பக்திமான். அவன் என்ன பண்ணால் ரொம்ப பக்தி முத்தி போய் கடவுளோடு நான் ஒன்ற போகிறேன் என்று சொல்லி அவனுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு, பிள்ளைகளை மனைவியை எல்லாம் விட்டுட்டு, தாய் தகப்பனை விட்டு கடவுளை தேட போகிறேன், கண்டுபிடிக்க போகிறேன்னு காட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் 2வது வாலிபன் ஒருவன் இருந்தான் இல்லையா, அவனும் விறகு வெட்டி தான். ஆனால் அவன் படிச்சுக்கிட்டு இருந்தான். படித்து முடித்து கல்லூரி முடிச்சுட்டு கல்லூரி படிச்சுக்கிட்டே மீதமுள்ள நேரங்களில் அண்ணனுக்கும் தாய் தகப்பனுக்கும் உதவியாக விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான். இப்போ அண்ணன் இப்படி போயிட்டான், அண்ணன் ஆன்மீகத்தில் உள்ள இறங்கி போயிட்டான். இப்போ தாய் தகப்பனை, அண்ணனுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு சுமையும் ஒரு பொறுப்பும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தன் கல்லூரி படிப்பை பாதியிலேயே விட்டு அவன் என்ன பண்ண ஆரம்பித்தான்னு கேட்டிங்கன்னா, விறகு வெட்டுவதை முழு நேரமாக செய்ய ஆரம்பித்தான். ரொம்ப சந்தோஷமாக அதை செஞ்சான். காலையில் 5 மணிக்கெல்லாம் தன்னுடைய வேலையை துவங்குவான். கடினமாக உழைப்பான். அண்ணனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி தந்தான். அப்பா அம்மா வயதானவர்கள காலத்திலும் அவங்கள ரொம்ப கரிசனையாக பார்த்துக்கிட்டான். அப்போ ஒரு நாள் கடவுள் வந்து காட்சி கொடுத்தாராம். அப்போ கடினமாக வேலை செய்து கொண்டிருந்த, கடினமாக விறகுகளை வெட்டி கொண்டிருந்த, தன் முழு உடல் பலத்தையும் தன் வேலைகளை பிரயோகித்து கொண்ட அந்த மனுஷங்கிட்ட, அந்த தம்பி இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட கடவுள் காட்சி கொடுத்தான். அப்போ உடனடியாக நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தால் திகைத்து போயிருப்போம் இல்லையா, அல்லது நம்மளுடைய சங்கடங்களை தீர்க்க கடவுளே வந்துட்டாருன்னு சொல்லி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க நிறைய வரங்களை கேட்போம் இல்லையா. ஆனால் மெல்ல இந்த வாலிபன் சொன்னானா, கடவுளே நீர் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீர், உங்களை தேடி கண்டுபிடிக்கணும், உங்களோடு ஒன்றாகணும்னு சொல்லி எங்கள் அண்ணன் தான் காட்டுக்குள்ளே உண்மை தேடிட்டு போயிருக்கான், ஆனால் நீர் எனக்கு காட்சி கொடுத்து விட்டின்னு சொல்லி சொன்னானா. அப்போ கடவுள் அவனை பார்த்து சொன்னானா, அப்படி கிடையாது, உன் வேலையின் வழியாக, உன் பொறுப்புகளின் வழியாக, உன் கடமைகளின் வழியாக நீ என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய வேலையை செய்து இந்த குடும்பத்தை காப்பாற்றின, அதனால தான் ஒன்று தேடி வந்திருக்கேன்னு சொன்னாராம். ஒருவேளை நம்ம யோசித்து பார்ப்போம், இது வந்து ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம யோசித்து பார்த்தோம்னா, தன்னுடைய சொந்த வீட்டை கவனிக்காத, தன்னுடைய தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகளை கவனிக்காத, அவர்களுடைய தேவையை சந்திக்காத ஒரு மனிதன் சபையிலே விசுவாசியாக இருந்தானா அவனை அவ்விசுவாசியிலும் கெட்டவன் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுதுங்க. அவன் விசுவாசத்தை மறுதலித்தவன் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை கிறிஸ்தவ பக்தி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கடமைகளை எல்லாம் உதறிவிட்டு, என்னுடைய பொறுப்புகளை எல்லாம் கை கழுவி விட்டு தேவனை தேடி காட்டுக்கு போகிற பக்தி இல்லைங்க. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மனிதனுடைய வாழ்விலே வந்தார் என்று சொன்னால், ஒரு கணவனாக இருந்தான்னா அவன் சிறந்த கணவனாய் விளங்குவான். ஒரு பிள்ளையாக இருந்தால் அது சிறந்த பிள்ளையாக தன் பெற்றோருக்கு மாறும். ஒரு மனைவியானவள் சிறந்த மனைவியாக தன் கணவனுக்கு பணிவிடை செய்கிறவளாக மாறுவாள். இந்த கிறிஸ்தவ பக்தி ஒரு மனிதனுடைய கடமைகளை சமுதாயத்திலும் சபையிலும் வீட்டிலும் திறம்பட அவன் செய்வதற்கு, அதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வதற்கு இந்த கிறிஸ்தவ பக்தி அவனை எக்யூப் பண்ணுமே ஒழிய, அவனை பலப்படுத்துமே ஒழிய, இந்த சமூக குடும்ப சபையின் பொறுப்புகளிலிருந்து அந்த மனிதனை ஒரு நாளும் வெளியேற்றாது. இது கிறிஸ்தவன் சொல்லுகிற பக்தியே அல்ல. ஆண்டவருடைய வேதத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் மேல் அன்பாயிருக்கிற ஒரு மனிதன் என்னுடைய வசனத்தை கை கொள்ளுவான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய பக்தி நம்முடைய பொறுப்புகளை, கடமைகளை சரியாக செய்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறதா என்று சொல்லி. ஒருவேளை நம்ம கடவுளின் பெயரால் நம்முடைய பொறுப்புகளையும் நம்முடைய கடமைகளையும் கை கழுவினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதுக்கும் கிறிஸ்தவ பக்திக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க.